நான் பார்த்தே அவன் ஐயப்பன் இங்கே ஒருத்தர் மாலை போட்டு நிலம் இதில் போய் இவர் பார்க்குறாரா, இவருக்கு ஐயப்பன் வந்து காட்சி கொடுப்பாராம், இவங்க ரொம்ப பக்தியாக இருக்குன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறாங்களா. ஏன் பக்கத்தில் நடக்கிற கும்பாபிஷேக கோயிலில் போய் கலந்துக்க மாட்டாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போக மாட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு பற்றி பேசினா ஃபேமஸ் ஆகிடலாம், இல்லை போனால் வந்து 4 பேருக்கு தெரியும், இல்லைன்னா இவங்க ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அது ஒரு சைக்காலஜி. அப்படி சில மனிதர்கள் இருக்காங்க. எல்லா கடமைகளையும் முடித்து விட்டு எல்லா நிறைவுகளையும் பார்த்துட்டு காசிக்கு கிளம்புனாங்க. வந்தால் லாபம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போவதை மற்றும் ஒரு தடையாக பேசுவது யார்? பெண்கள் வரலான்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கேரளாவில் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. சபரிமலையில் சாஸ்தா வந்து எப்படி யோகாசனத்தில் இருந்து நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து ஞானத்தை போதிக்கிறார். இந்த சர்ச்சைகளுமே வந்து ஐயப்பன் கோவில் சபரிமலைனால நிறைய பெண்கள் போகணுமா போகக்கூடாது அந்த மாதிரி நிறைய சர்ச்சை. நான் என்ன கேட்குறேன், நம்ம முன்னார்கள் என்ன முட்டாளான்னு கேட்குறேன். நம்ம தான் வந்து சில விஷயங்களை தெரியாமல் வாழ்க்கையில் தோத்துட்டோம். அவங்களாம் கில்லி. நீங்கள் இன்றைக்கி எடுத்துன்னு வந்து நவகிரகத்தை கோயிலில் வச்சிங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ராக்கெட் விட்டா கண்டுபிடிச்சிங்க. கோள்கள் வந்து செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குன்னு எப்படி வந்தான்? முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சான்? உட்காந்து தியானம் பண்ணு கண்டுபிடிச்சான் மேலே இருக்கிறத. அப்போ அவனே முன்னோர்களே ஒரு விஷயத்தை வேணாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னா அதில் 1000 காரணம் இருக்கும்ல. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லலாம்? ஒரு வழிபாட்டு முறையே எப்படி தப்புன்னு சொல்லலாம்? ஒரு விஷயத்தை நம்ம பொது தளத்தில் பேசுகிறோம், தெரியாத விஷயத்தை எப்படி பேச முடியும் நான் கேட்குறேன். எப்படி பேச முடியும்? முதல்ல ஒரு விஷயத்தை இறங்கினா அந்த விஷயத்தோட A to Z தெரிஞ்சிருக்கணும். பெண்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஐயப்பன் வந்து என்ன இது அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. சரி, பெண்கள் எல்லாம் வான்னு சொல்லி கேரளா அறிவிச்சுது ஒரு வருஷம். ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு. பெண்கள் சபரிமலைக்கு வரலான்னு. அந்த வருஷம் கேரளாவே முடிவு போச்சு. வெள்ளத்தில் அடிச்சு முக்காவாசி வீடு காலி கேரளாவில். அது அந்த வருஷம். ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது நானுமே சின்ன வயசில் தொடர்ந்து ஒரு 5 வாட்டி வந்து சபரிமலைக்கு போயிருக்கேன். ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க மாலை போட்டு ஒரு மாளிகைபுரமாக நான் போயிருக்கேன். ஆனால் இந்த காலத்துக்கு அப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரணம் இருக்குது, ஒரு தாற்பயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நானுமே அனுமதி கிடைச்சாலும் அதை போய் பார்க்கணும், சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி புரிதல்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. இப்போ பக்தி அப்படின்னா கடவுளுக்கும் இந்த மாதிரி ஒரு தாற்பயம் இருக்குது, இதனால் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஆணவத்திலேயோ இல்லை ஒரு வீராப்போ நான் போய் பார்த்தே தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது. நான் பார்த்தே அவன் ஐயப்பன் இங்கே ஒருத்தர் மாலை போட்டு நிலம் இதில் போய் இவர் பார்க்குறாரா, இவருக்கு ஐயப்பன் வந்து காட்சி கொடுப்பாராம், இவங்க ரொம்ப பக்தியாக இருக்குன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறாங்களா. ஏன் காலையில் எழுந்து நீங்கள் ஒரு வீட்டில் சாணி தெளித்து கோலம் போட சொல்லுங்களேன், போடுவாங்களா? காலைல 5 மணிக்கு எழுந்து கோமியத்தை பிடிச்சி வீட்டை தெளிக்க சொல்லுங்களேன், தெளிப்பாங்களா? இல்லைனா வீட்டு பக்கத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும், இவங்க வீட்டில் 10 மணி வரைக்கும் தூங்கின்னு இருப்பாங்க, பக்கத்தில் நடக்கிற கும்பாபிஷேக கோயிலில் போய் கலந்துக்க மாட்டாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போக மாட்டாங்க. புரியுதுங்களா? திருச்செந்தூருக்கு போனால் கூட்டமாக இருக்குதுன்ட்டு நான் கூட்டம் இல்லாத டைமில் போவாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு பற்றி பேசினா ஃபேமஸ் ஆகிடலாம், இல்லை போனால் வந்து 4 பேருக்கு தெரியும், இல்லைனா இவங்க ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அது ஒரு சைக்காலஜி. அப்படி சில மனிதர்கள் இருக்காங்க. உண்மையிலே அப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போய் தான் இவங்க சாமியை பார்த்துடணுமா அப்படின்னு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஏன் சார் பர்டிகுலராக ஐயப்பன் கோவிலுக்கு சபரிமலைக்கு மட்டும் போகக்கூடாது? அதான் இப்போ காசிக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன்ல, டவுட்டே வரக்கூடாது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இதுக்கப்புறம் காசிக்கு கடைசி காலத்தில் தான் போகணும்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் காசிக்கு போனாங்க? இளம் வயசில் யாருன்னா செக் பண்ணிப்பேன். போகலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க. இப்போ இளம் வயசு ஆள்கள் போகிறாங்களா இல்லையா? போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. மேக்ஸிமம் போகிறது வந்து வயதானவர்கள் தான். ஏன் காசிக்கு கடைசி காலத்தில் போனாங்க? புண்ணியம் சேர்க்கறதுக்கு. ஓ, காசியில் வந்து இப்போ முக்தி எங்கே விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடம் தெரில, அட்ரஸ் தான் கொடுங்க, நானும் போகிறேன். கையில் கேஷ் இப்போ ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க, ஜிபே இருந்தால். இவ்வளோ நாள் பூலோகத்தில் செஞ்ச ஒரு பாவத்தை கழிக்கிறதுக்காக காசியில் போய்
பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் போயிட்டேன் காசி போய் ஏன்னா மக்களே இதை பாருங்க, அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது, புரியுதுங்களா? காசிக்கு போகிறோம் வந்தால் தான் ஆச்சு, வரலன்னா. ஓகே. அதனால் எல்லா கடமைகளையும் முடித்து விட்டு எல்லா நிறைவுகளையும் பார்த்துட்டு காசிக்கு கிளம்புனாங்க. வந்தால் லாபம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதனால் கடைசி காலகட்டத்தில் காசிக்கு போனாங்க. இப்போ தான் ஃப்ளைட் இருக்குதுல்ல, போகலாமா வேணாமா? போகலாம். சரி, ரைட்டு. அப்போ காசிக்கு போகலாமா வேணாமா? போகலாம். கரெக்டாக சொல்லுங்கள். கிளியர், போகலாம். கிளியர், போகலாம். 6 மணிக்கு மேலே ஜோதிடம் பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க. சிறிய சிறிய கற்களை வைத்து வண்ணங்களை தீட்டி கிரக கோச்சாரத்தை வைத்து ஜோதிடம் பார்த்தாங்க. அதனால் சரியாக அந்த இருட்டில் வந்து கணிக்க முடியாது. இப்போ லைட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ ஜோதிடம் பார்க்கலாமா கூடாதா? என்ன பண்ணலாம்? 6 மணிக்கு மேலே ஜோதிடம் பார்க்கலாம். கிளியரா? சரி, ரைட். இதெல்லாம் மாறி இருக்கும்போது ஐயப்பன் கோவில் தாத்பரியம் மட்டும் இன்னும் ஏன் அப்படியே நிற்கிது? இது மட்டும் ஏன் மாறலைன்னா, நான் முன்பு சொன்னது போல ஒரு விஷயம், ஐயப்பன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு கடவுள் இல்லை. மச்ச அவதாரத்திலேருந்து கணக்கெடுத்தீங்கன்னா கல்கி அவதாரம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். கல்கி அவதாரத்தில் யார் வராங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டுருக்குன்னு அவங்களுக்கு தான் புரியும். டீப்பாக போனால் தான் புரியும். இப்போது காடு மலை நிறைந்த பகுதிகளில் மிருகங்கள் அதிகமாக இல்லையா? அதிகம்தான். மிருகங்களுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இல்லையா? ஒரு பெண் மாதவிடாய் காலங்களில் காடு மலைகளில் பயணிக்கும் பொழுது மிருகங்கள் வேட்டையாடிவிடும். இதை தான் நம்ம முன்னோர் சொன்னால், ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணை கூப்பிட்டு போனீங்கன்னா மிருகங்களுக்கு மோப்ப சக்தி அதிகம், காட்டில் யானையும் புளியும் சிங்கம் அதிகம், அடித்து சாப்பிட்ருன்னு சொன்னான். புரியுதுங்களா? இப்போ ஒரு குரூப் கிளம்பும். இப்போ தான் ரோடு ஆயிடுச்சே, இப்போ தான் வசதி ஆயிடுச்சே, அப்போ இப்போ போனால் மிருகம் அடிக்காதில்ல, இப்போ போகலாமான்னு ஒரு குரூப் கேட்பாங்க. அதுக்கும் ஐயப்பங்க செக் வைக்கிறார். பெண்கள் போகலாம், ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போகலாம். யூட்ரஸ் அதாவது மெனப்போஸ் ஆனவங்களுக்கு போகலாம். அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் கரு உண்டாகக்கூடிய தகுதியுடையவர்கள் யாராக இருந்தாலும் ஐயப்பனை சந்திக்க அனுமதி இல்லை. ஏன்? ஐயப்பன் யோகாசனத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யோகாசனத்தில் இருக்கார் ஐயப்பன். ஒன்றும் இல்லை, சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, சண்டிகேஸ்வரர் போய் அப்படின்றது இப்படின்றதுலாம் நீங்கள் பார்க்கலாம். இவங்க அப்படியே அந்த பக்தியை பார்க்கணுமே. அடா 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 அடா. வீட்டில் வேலைக்கு கிளம்புவார், காலைல டிஃபன் கட்டி தர மாட்டாங்க, புரியுதுங்களா? கோயில் உள்ள வந்தால் பண்ணுற ஆக்ஷன்லாம் இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, புரியுதுங்களா? அவர் கிளம்பி போயிடுவார், இவங்க அது வரைக்கும் கூட தூங்கி இருந்துட்டு பொறுமையாக இருந்துப்பாங்க. கேட்டால் குழந்தை அழுதுன்னு காரணத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் நிறைய லைஃப்பில் பார்த்துட்ருக்கேன். அப்போது சண்டிகேஸ்வரர் போனதும் இப்படி தட்டுறது இப்படின்றது என்ன பண்ணுவார்? சண்டிகேஸ்வரர் ஏன் வந்து வரம் கொடுத்துருவாரா? இது எல்லாமே மன ரீதியான ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம். இறைவனை இப்படிலாம் வணங்கினா நம்ம ஜெயிச்சிடலாம். ஐயப்பன் ஏதாவது ஒரு இடத்தில் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்ன குறிப்பு எதனா இருக்கா? கிடையாது. யார் அந்த நியம நிஷ்டங்களை எழுதுகிறார்கள்? பைபிளை எழுதினவர் யாரு? இயேசுநாதரா? இல்லையே, கூட இருந்தவங்க தானே. குரான் எழுதினவர் யாரு? நபிகளா? இந்து தர்ம சாஸ்திரம், இந்து தர்ம நூல்களை எழுதினவர் யாரு? கடவுள்களா? கடவுளை எப்படி அணுக வேண்டும் என்ற பக்குவம் அறிந்த மனிதர்கள். புரியுதுங்களா? ஐயப்பன் சொல்லலை, ஐயப்பனுக்கு இது வேலை இல்லை. கடவுள் ஞானத்தை பெற்றவன் எழுதுறான். இப்போதான் ஒரு பாட்டில் என்ன சொல்கிறான்? நியமம் ஒன்றறியே நின்னடியார் நிழலில் நின்றறியேன். நியமம் ஒன்றறியேன். எனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாது. ஏதோ நான் வந்து உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், உன்னை வணங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆத்மார்த்தமாக நினைக்கிற பக்தர்களுக்கு ரூல்ஸே வேலை செய்யாது. ஆனால் இங்கே ரூல்ஸ் படி எல்லாமே நான் கரெக்டாக செய்கிறேன், எல்லாமே பர்ஃபெக்டாக செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு என்னுடைய எண்ணங்கள் சரியில்லைன்னா இந்த இயற்கை உன்னை ஏற்றுக்காதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கயவன் நான் எளியேன், கயவன் நான் எளியேன்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு பாருங்க.
முருகருக்கு அலகு குத்தணும், அம்பாளுக்கு தீ மிதிக்கணும், இதெல்லாம் கரெக்டுன்றீங்க. இதை பற்றி யாரும் விமர்சிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போவதை மற்றும் ஒரு தடையாக பேசுவது யார்? சரி, அப்படி உங்களை தடுத்து நிறுத்துவதனால் தேவசம் போர்டுக்கு எதனால் லாபமா? கேரளாக்கு கிடையாது. இல்லை ஐயப்ப பக்தர்களுக்கு எதனால் லாபமா? கிடையாது. சரி, அப்படியும் ஒரு வருஷம் என்ன பண்ணாங்க, பெண்கள் வரலான்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கேரளாவில் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. கேரளாவே காலி அந்த வருஷம். அப்போ இயற்கையில் இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். மிருகங்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். அது மனிதர்களாகிய பெண்களின் மாதவிடாய் காலங்களில் மோப்பத்தின் தன்மையை கொண்டு அடித்து விடும் என்பதற்காக முன்னோர்கள் தடுத்து நிறுத்திய ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் எனக்கு தெரியல. தீட்டு என்றால் என்ன? காம குரோத லோபம் மதம் ஆச்சாரியம் என்பதுதான் தீட்டு. இறைவனை வழிபடும் பொழுது உன் இறை வழிபாட்டுக்கு எதெல்லாம் தடையா இருக்கா எல்லாமே தீட்டு தான். அது எல்லாமே தீட்டு. ஆனால் இங்க மனிதன் புரிந்து கொள்வது என்னன்னா, ஐயப்பன் வந்து பெண்களை ஒதுக்கி வைத்து விட்டார் அப்படின்னு ஒரு மனிதன் புரிந்து, அப்படின்னு ஒரு நினப்பு, அப்படின்னு ஒரு எல்லாத்திலுமே அறிவியல் கலந்துரும். ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய அறிவியல். விரதம் இருக்கிறதுக்கு தாற்பயம் என்ன? வயிறு சூடாகும். வயிறு சூடான வயிறு உள்ள இருக்கிற பாக்டீரியா செத்து போயிடும். பிசிஓடி பிரச்சனை வராது. எத்தனை வருஷமா பிசிஓடி பிரச்சனை? இப்போ லாஸ்ட் 10 வருஷமா தான் பிசிஓடி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, பெண்களுக்கு எங்கே பிசிஓடி பிரச்சனை இருந்தது? ஏன்? இயற்கையாகவே அவங்க மாதத்துக்கு ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. சயின்ஸு. புரியுதுங்களா? ஏன் மாலை போட்டுட்டு வந்து செருப்பு போடக்கூடாது? ஏன் நகை வெட்டக்கூடாது? ஏன் தாடி வளர்க்கணும்? ஏன் தலை வரக்கூடாது? ஏன் நகை வெட்டக்கூடாது? ஐயப்பன் என்ன சொல்கிறார்? ரத்தம்னா ஐயப்பனுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? ரத்தம்னா ஐயப்பனுக்கு பிடிக்காது. நகை வெட்டும் போது கையை கீழ்ச்சிப்ப, தலை வரும்போது பொடுகில் சீப்பு குத்திடும், ஷேவ் பண்ணும்போது பிளேடு போட்டுரும். இது எதையுமே ஐயப்பன் விரும்பலை. உள்ள இருக்கிற ஐயனை பார்க்க வேண்டும் என்றால் உன்னை நீ மறந்துவிட வேண்டும் என்ற ஒரு ரூலை எழுதுறாங்க. இதெல்லாம் சரி என்றால் பெண்கள் வருவதை மட்டும் தவிர்ப்பதுக்கு காரணம் என்ன? அதுவும் சரியாக தானே இருக்கணும். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் ஐயப்பன் விஷயத்தில். கம்மியாக சாப்பிட்ணும், இவ்வளோ நாள் 41 நாள் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும்போது பெண்கள் சரி விடுவா. இப்போ என்ன பெண்கள் என்ன சொல்கிறாங்க? வரணும்னு சொல்கிறாங்களா? இது என்ன பிக்னிக் டூர் நினச்சிட்டாங்களா? ஈஸியாக போய் பார்த்துடலான்னு. பெண்களை யாருன்னா அவமதிச்சாங்களா? இல்லை ஐயப்பன் கோயிலில் ஐயப்பனை வழிபடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை மகாலிங்கபுரத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? மாளிகைபுரம் அம்மனே வந்து சபரிமலையில் இருக்காங்க. இப்போ இதில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? மடிப்பாக்க ஐயப்பன் கோயிலில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஐயப்பனை பார்க்கக்கூடாதுன்னாங்களா? இல்லை ஆண்கள் மட்டுமே நல்ல ஆக சிறந்த மனிதர்கள் அப்படின்னு என்ன சொன்னாங்களா? எதுவுமே இல்லையே. ரீசனபிளான ஒரு ரீசனை தானே சொல்கிறோம். அது ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்குங்க, ஏற்றுக்கலன்னா போங்க மேலே, சபரிமலை மேலே போங்க. அங்கே விட்டாங்கன்னா அலோவ் பண்ணாங்கன்னா சாமி பாருங்கள், கீழே உங்களை பிடிச்சிடுவாங்க. எல்லாமே ஒரு தாத்பரியம் இருக்குது. சரி, இது கேட்குறீங்களே, இப்போ பெண்கள் வந்து சபரிமலைக்கு வரக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் இவ்வளோ கேட்குறீங்களே, பெண்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் கேட்கட்டுமா? பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நிறைய ரூல் இருக்குது. அதெல்லாம் கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா? பதில் இருக்கான்னு சொல்லுங்கள். பதில் இல்லை. பதில் இருக்காது, யாருக்கிட்டையுமே இருக்காது. எல்லாரையும் சொல்லலை, சில இந்த கேள்வியை கேட்குறவங்க கிட்டே கேட்குறேன். பெண்கள் சபரிமலை போவதை தடுக்கிறார்கள், ஐயப்பன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, எங்களை ஒதுக்கி வச்சு பார்க்குறாரு அப்படின்றால் ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அதையும் தானே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்கலாமான்னு கேட்குறேன். ஒரு பெண் என்றால் காலைல சாணி தெளிக்கணும், கோலம் போடணும், சாந்து வைக்கணும், பூ வைக்கணும், ஆஃப் சாரி இல்லை சாரி தான் கட்டணும், இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்கிற மாரின்னா அது கேட்க நீங்கள் ஓகே. இதெல்லாம் சொன்ன மனிதர் தானே அதையும் சொன்னது ஒரே ஆள். ஐயப்பன் கோயிலுக்கு வேணான்னு சொன்னதும் முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் தான். பெண்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னது நம்ம முன்னோர்கள் தான். சரி, இந்த விஷயம் தப்புன்னே வச்சுப்போம். ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்னது தப்பு, என் முன்னோர் தப்பு பண்ணிட்டான்பா அப்படின்னே வச்சுப்போம். அப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கானே, இதுவும் தப்பா? சரி என்று ஒரு பெண் போராடுகிறாள். அனைத்துமே இதெல்லாம் கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன்,
இப்படி தான் போவேன், இப்படி தான் எழுந்திருப்பேன், இப்படி தான் குளிப்பேன், இப்படி தான் சாப்பிடுவேன்னு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது தப்புன்னு சொல்கிறாங்க அவங்க குழந்தைக்கு. ஏன்? நீ எப்படி வளர்ந்த, எப்படி வாழ்ந்த, எப்படி இருக்கியோ அதேமாரி அவங்க குழந்தை செய்யும்போது அது தப்புன்னு போடுது, தப்புன்னு உணர்றாங்க. சபரிமலையில் சாஸ்தா வந்து எப்படி யோகாசனத்தில் இருந்து நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து ஞானத்தை போதிக்கிறார். காடு மலை நிறைந்த பகுதியில் மிருகங்கள் கூட்டங்களிடையிலே ஒரு பெண் செல்வது மிகப்பெரிய தவறு. இதுதான் உண்மையான ரீசன். எங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கேள்விலாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்டோம். இப்போ வந்து பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு ஐயப்பன் எங்கே சொன்னார்? எந்த நூலில் சொன்னார்? நூல் பேர், பேஜ் நம்பர் காட்ட சொல்லுங்கள் சொன்னவங்கள. நான் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், என்னை பார்க்க பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பைபிளை எழுதுவது கிறிஸ்துவரா? இவரா? இயேசுநாதர் எழுதினாரா? குரானா வந்து இவர் எழுதினாரா? நபிகள் நாயகம் எழுதினாரா? அதேமாரி தான் இந்து முறை வழிபாட்டு முறையை எழுதினவர் ஐயப்பன் இல்லை, முருகன் உடைய வழிபாட்டு முறையை எழுதினவர் முருகன் அல்ல. எல்லாமே நம்ம முன்னோர்கள். தீ மிதிச்சா என்ன ஆகும், வேல் குத்துனா என்ன ஆகும், சபரிமலைக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக நம்ம முன்னோர்கள் ஞானத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க. அதான் உண்மை. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் செய்து வைத்த அவங்க செஞ்சு வச்சிருக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அறிவியல் இருக்குது. இன்றைக்கி வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாது, ஐயப்பன் தள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்வது இது வந்து ஒரு புரிதல் இல்லாத பேச்சு, ஞானம் இல்லாதவர்கள் பேச்சுன்னு சொல்லலாம். அதான் உண்மையும் கூட. ஐயப்பன் எங்கே சொன்னார்? ஐயப்பன் சொன்னதா நீங்களே நினச்சிக்கிறேன். நம்ம முன்னோர்கள் தானே சொன்னாங்க. அப்போ முன்னோர்கள் சொன்னது தப்புனா முன்னோர்கள் சொன்னது எல்லாமே தானே தப்பு? சொல்லுங்கள், முன்னோர்கள் சொன்னது எல்லாமே தானே தப்பு? ஏன் எல்லாமே ரைட்டாக இருக்கும்போது அது மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்க? அது எப்படி ஒரு மனிதனால் தப்பையும் சரியும் மாற்றி மாற்றி பேச முடியும்? அது நீதிபதி என்ன பண்ணுவார்? தெரிஞ்சவங்களுக்கு நல்ல தீர்ப்பையும் தெரியாதவர்களுக்கு கெட்ட தீர்ப்பையும் தருவாரா? கிடையாது. இல்லை. அப்போது நம்ம வாழ்க்கை முறையை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தவர்கள் எல்லாமே ஒரே மாதிரி தானே வகுத்து வச்சுருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை, வழிபாட்டு முறை, தூக்க முறை, உணவு முறை ஒரே மாதிரி தானே வச்சுருப்பாங்க. எப்படி மாற்றி மாற்றி வச்சிருக்க முடியும்? சொல்லுங்கள். அப்போ முன்னோர்கள் செய்தது தப்பல்ல, நாம் புரிந்து கொள்ள விதத்தில் தான் தப்பு இருக்குது. நாம் புரிஞ்சுக்கிற விஷயத்தில் தான் தப்பு இருக்குது. இது ஒரு விதமான ஒரு இது ட்ரெண்ட் பண்ணி விடுறது, வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெண்கள், எவ்வளோ பேர் இன்னமும் வந்து ஐயப்பன் மீது தீராத பற்று கொண்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த கேள்வி கேட்டதே இல்லை. சொன்ன ரீசன் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அதான் உண்மையும் கூட.